உங்கள் மீன் தொட்டியில் இந்த மாதிரி இண்டோர் பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், தண்ணியும் சுத்தமாக இருக்கும். ஆனால் செடி நீங்கள் அப்படியே தண்ணியில் போட்டிங்கன்னா அழுகி போயிடும். ஆன்லைனில் அக்வாரியம் பிளான்ட் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த ஹோல்டர்ஸை 3D பிரிண்ட் பண்ணியிருக்கேன். வீட்டில் நான் வளர்க்குற செடியவே எடுத்துக்க போகிறேன். மணி பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் சூப்பராக வளரும். அதே மாதிரி சிங்கோனியம் வெரைட்டி பிளான்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். செட்டப் ஆரம்பிக்கிறப்போ இருக்கிறதுலே சின்னதான பிளான்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் அலகேஷியா ஒன்று நான் எடுத்துக்கிறேன். அக்லோனிமாவும் இண்டோரில் நல்லா வளரும். ஆனால் அதோட தண்டு மட்டும் தண்ணியில் அதிகமாக படக்கூடாது. அதை நீங்கள் எப்படி வைக்கிறது நான் இப்போ சொல்லித்தரேன். இது பேர் லேக்கா பால்ஸ். ஆன்லைன்லேயோ இல்லை லோக்கலில் இருக்கிற நர்சரியில் உங்களுக்கு இது கிடைக்கும். முதல் தடவை யூஸ் பண்ணுறப்போ நல்லா இதை கழுவிக்கோங்க. செடி ஹோல்டரில் பாதி அளவுக்கு லேக்கா பால்ஸை நிரப்பிட்டு செடி அதில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் லேக்கா பால்ஸை போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா பிளான்ஸையுமே நீங்கள் தொட்டியில் மாட்டி விட்டுடலாம். கொஞ்சம் அளவுக்கு தான் தண்ணி அதில் படும். ஆனால் அந்த லேக்கா பால்ஸ் விளக்கு திரி மாதிரி தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சு மேலே வரைக்கும் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். இதுக்கு லைட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற 8 வாட்ஸ் LED பல்ப் தான் போட்டிருக்கேன். உங்கள் டேங்க் பக்கத்தில் ஜன்னல் வெளிச்சம் இருக்குது அப்படின்னா இந்த லைட்டுமே நீங்கள் போட தேவையில்லை. இதெல்லாம் எப்படி வளருது, எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணுன்னு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.